ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்ட்ரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். அன்ஷ் வீட்டுக்கு வந்துக்கிட்டீக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து சேர்ந்துருவான். அவள் வாரத்துக்குள்ளே நம்ம எல்லா ஏற்பாடையும் செஞ்சு முடிக்கணும். ஆர்ப்பாட்டம் செய்யணுமா? இந்த மாதிரி டைமில் நாம எதுக்காக்கா ஆர்ப்பாட்டம் செய்யணும்? சைத்தாலி, ஆர்ப்பாட்டம் இல்லை, ஏற்பாட்டு. ஓகே, இப்போ அதுக்கிட்டே இவ்வளோ கத்தி பேசுறீங்க. நான் என்ன செவிடா? ஒன்று பண்ணுங்க, நீங்களே சொல்லுங்க, இந்த விஷயத்துல என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லுங்க. துளசி, மஞ்சள், வேப்பிலையை ஒன்று அரைச்சி அந்த கலவை மூலமாக வீட்டை சுற்றி பாதுகாப்பு வலையும் உருவாக்குவோம். சந்திர கிரகணம் முடிகிற வரைக்கும் எந்த தீய சக்தியும் இந்த வீட்டை அண்டவே கூடாது. விருட்சத்தை எரிச்சு சாம்பல் மூலமாக மாய வளையத்தை உருவாக்குவேன். சந்திர கிரகணம் முடிகிறதுக்குள்ளே அன்ஷ் மாய வளையத்துக்குள்ளே வருவான். இனிமே ஏங்கிட்டேந்து அந்த குடும்பத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாது, ஆண்டவனாலையும் முடியாது. இந்த வளையத்துக்குள்ளே நீ வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் உன்னை என்கிட்ட இந்த யாராலையும் பிரிக்க முடியாது. எங்கே இருக்கா இந்த ஆண்ட்? கிரகணம் ஸ்டார்ட் ஆக இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் தான் இங்கே. கிரகணம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுன்னு அவன்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனால் அவன் இன்னும் வீட்டுக்கு வரல. எங்கே அவன்? வேதஸ்ரீ, ஏன் புலம்புற? விடுங்க, நானே போய்ட்டு பார்த்துக்கிறேன். வேதஸ்ரீ அக்கா, நில்லுங்க. ஆண்ட், இவ்வளோ நேரம் எங்கே இந்த? இவ்வளோ லேட்டாக வருது. நீ வராமல் போய்த்துருவோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். உனக்கு ஒன்றும் ஆகலை? ஒன்றும் ஆகலை, ஐம் ஓகே. பட் நான் முன்னாலே வந்திப்பேன். ஆனால் காருக்கு முன்னால் ஏதோ மின்னல் அடித்த மாதிரி இருந்துச்சு. என் கார் ஸ்கிட்டாகி திரும்பிட்டு ஒரு 4 ரோட் ஜங்ஷனில் 4 பாதை சந்திப்பு அந்த மாதிரி இடத்துல தான் அவங்க மாய வளையத்தை வைக்கும். அப்புறம் 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 எப்படி வந்த? நடந்து வந்தியா இல்லை காரில் வந்தியா? நான் காரில் தான் வந்தேம்மா, வேறு வழியில் வந்தேன். என் வண்டி ஸ்கிட்டாகி திரும்பினதால எனக்கு டேர்ன் பண்ண இடம் கிடைக்கல. அதனால கொஞ்சம் சுற்றி வர வேண்டியதாகிட்டு. ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லணும். நீ ஒரு வேலை செய், நேராக ஒரு ரூமுக்கு போ, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். என்னக்கா இது? அவன் சொன்ன வார்த்தையை நீங்கள் கவனிச்சிங்களா? வர வழியில் மின்னல் பாஞ்சு தான், அதுவும் 4 ரோட் ஜங்ஷனில். என்ன பண்ணுறீங்கக்கா? இப்போ நீங்கள் எதுக்கு சிரிக்கிறீங்க? சேத்தாலே, சில டைம் நம்ம எதை ஆபத்துன்னு நினைக்கிறோமோ அதுதான் ஆபத்தில் இருந்து காப்பாடுது. அந்த மின்னல் ஆண்டவன் அருள்னு நினைக்கிறேன். 5 மாய வளையத்துல இருந்து அந்த மின்னல் தான் காப்பாத்திக்கி. இது நடக்கக்கூடாது. இந்த நல்ல சான்ஸ் கை நழுவி போகக்கூடாது. இந்த கிரகணம் முடிகிறதுக்குள்ள எப்படியாவது 5 இந்த மாய வளையத்துக்குள்ள வர வைக்கணும். அதுக்கு வழி என்ன? ஆஞ்ச் வீட்டுக்கு போயிட்டான். வேதஸ்ரீ அவனை வெளியே விடவே மாட்டான். இதை பாரு. என்ன பாக்குற? இதை பாருன்னு சொன்னேன். ஆஞ்ச், உன்னை சுற்றி ஏதாச்சும் தீய சக்தின்னா விலகிறோம். மா, பாருங்கல்ல.
ஒரு நிமிஷம் அக்கா, இந்த நைட் டைமில் எங்கே போகிறீங்க? இந்த எண்ணெயை வச்சு கோயிலில் விளக்கேற்ற போகிறேன். ஓகேம்மா, அது இந்த நைட்லேயே செஞ்சு ஆகணுமா? ஆஞ்ச், பக்கத்தில் தான் இருக்கே, நான் பேச உடனே வந்துடுவேன். அப்போ கிரகணம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம்ல? கிரகணம் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும் சேத்தாலி. எனக்கு எதுவும் ஆகாது, என்னை பற்றி நீ வீணாக கவலைப்படாது. ஆனால் ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க. இந்த கிரகணம் முடிகிற வரைக்கும் ஆஞ்ச் இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. காதல விழுந்துச்சுல? எஸ்மா. ஆஞ்ச், இது ஒன்றை பொறுத்த வரைக்கும் லட்சுமண ரேகை. இதை நீ தாண்டி போகக்கூடாது. பிடிச்சிக்கிற இந்த கிரகணம் முடிகிற வரைக்கும் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. ஓகேம்மா? ஒவ்வொரு தடவையும் இந்த வேதஸ்ரீயால் என் காரியங்கள் கெட்டு போகுது. ஃபஸ்ட்டு இவளை என் வழியை விட்டு விலைக்கு வைக்கணும். கிரகணம் முடிகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் பாக்கி இருக்கு. கிரகணம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் ஆஞ்ச் மாய வயத்தில் சிக்க வேண்டிய அவசியம் உருவாகாது. கூட இருந்து நீ தான் அவனை பார்த்துக்கணும். ஹலோ ஹலோ ஆஞ்ச், நான் தான் பேசுகிறேன். உங்கள் அம்மாவுக்கு எக்ஸ்பீரியன் ஆகுது. ஆஞ்ச் ஆஞ்ச், என்னாச்சு? அப்பா அம்மாவுக்கு எக்ஸ்பீரியன் ஆகிட்டான். என்ன சொல்கிற? அட கடவுளே, அன்னைக்கு எக்ஸிடெண்டா? இது ஒன்றை பொறுத்த வரைக்கும் லட்சுமண ரேகை. இதை நீ தாண்டவே கூடாது. நடந்துக்கிட்டு இருக்கிற கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீ வீட்டை விட்டு அடி எடுத்து வைக்கக்கூடாது. ஆஞ்ச் ஆஞ்ச், நில்லு, சொன்னா கேளு. அண்ணி எந்த கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க? அவங்க சொல்லிட்டு போகலையே. சுற்றி இருக்கிற எத்தனை கோயில் அவள் எங்கே போயிருக்கான்னு தெரியலையே. அவளை எங்கே போய் தேடுறது? நம்ம ஒரு வேலை செய்யலாம்னா நம்ம எல்லாம் வேறு வேறு டைரக்ஷனில் போய் தேடலாம். அதுதான் கரெக்டான ஐடியா. ஆஞ்ச், நீ எந்த சைடாக போ. அம்மா, வேதஸ்ரீ, அண்ணி. அட கடவுளே, எங்கே போனீங்கக்கா? அம்மா, இவளை இப்போ எங்கேன்னு போய் தேடுறது? சேத்தாலி, அண்ணியை பாத்தியா? இல்லையே, எங்கே போனாங்கன்னு தெரியலையே. வேதஸ்ரீ, வேதஸ்ரீ, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? உனக்கு ஒன்றும் ஆகலையே. நீங்கள் இங்கே என்ன செய்கிறீங்க? உனக்கு ஏதோ ஆகிடுச்சுன்னு கேள்விப்பட்டு ஏன் உங்கள் உடம்பு இப்படி நடுங்குது? நீ நல்லா இருக்கல? கோயிலுக்கு போயிட்டு வரேங்க. வீட்டில் இருந்து எல்லாத்துலேயும் சுரக்கி தானே கிளம்புனேன். இங்கே பாருங்க, நான் பிரசாதம் கூட வாங்கிட்டு வந்தீங்க. உனக்கு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு திடீர்னு ஒரு கோல் ஒன்று வந்துச்சு. எனக்கா? ஆமாம். அஞ்ச் எங்க? அஞ்ச் எங்கங்க? அஞ்சு உன் பக்கம் நீ எப்படியாவது இழுத்துட்டு வரணும். முழுமையான கிரகணம் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அஞ்சு என் கட்டுப்பாட்டுக்கு வந்து நான் சொல்கிற எல்லாத்தையும் கேட்பான். ஆஞ்ச் ஆஞ்ச், வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னேன். கேட்டீங்களா என் வார்த்தையை? எங்கன்னு போய் தேடுறது அவனை? ஆஞ்ச், வேதஸ்ரீ, ஆஞ்ச். அண்ணி, அடக்கடவுளே, அவன் அந்த மாய வளையத்தை நோக்கி போறான். 25 வருஷத்துக்கு முன்னால எது நடந்துச்சோ அது இன்னைக்கு நடக்கும். நீங்கள் எவ்வளோ வேணாலும் முயற்சி பண்ணுங்க, ஆனால் இன்னைக்கு அஞ்சை காப்பாற்றவே முடியாது. நான் விருப்பப்பட்டது நிச்சயம் நடக்கும். கமோன் ஆஞ்ச். மாய வளையத்துக்குள்ள கால் எடுத்துவே. கமோன் ஆஞ்ச், மாய வளையத்துக்குள்ள கால் எடுத்துவே. வாப்பா ஆஞ்ச், மாய வளையத்துக்குள்ள கால் எடுத்துவே. கமோன் ஆஞ்ச், மாய வளையத்துக்குள்ள கால் எடுத்துவே.
ஆஞ்ச், அம்மா அவங்களுக்கு எதுவும் ஆகல. இது ஒரு மாய வளையம்.